Hello everyone, welcome to Last Year Academy. இந்த வீடியோல 10th standard maths exercise 1.3 ஓட 5th sum தான் பார்க்க போறோம். இது ஒரு ஈஸியான substitution sum தான். பார்க்கலாமா? இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? f of x is equal to 2x plus 5 ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது ஒரு substitution method. 2x plus 5 ல தான் நீங்க substitute பண்ணி எழுத போறீங்க. If x not equal to 0, then findக்கு என்ன சொல்லியிருக்காங்க? f of x plus 2 minus f of 2 by x. என்ன மேம் இது புதுசா இருக்கு? அப்படிலாம் வேணாம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் போறோம்? To find f of x plus 2 minus f of 2 by x தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? எப்பயுமே மேக்ஸை சின்னதா மாத்திடும். ஃபர்ஸ்ட் f of x plus 2 கண்டுபிடிப்போமா? இங்க ஃபங்க்ஷன் என்ன இருக்கு? அப்படியே இதை எடுத்து எழுதணும். 2x plus 5 அதுதானே இங்க ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுதானே நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இந்த x இருக்கா, இந்த x இருக்கா, இந்த f of x இருந்த இடத்துல தான் நம்ம வந்து x plus 2ன்றதை போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? x plus 2 plus 5 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம்ப்பா, வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இது அப்படியே உள்ள மல்டிப்ளை ஆகுது. 2x plus 4 plus 5 அப்போ என்ன வருது? 2x plus 9 உங்களுக்கு கிடைக்குது. இது f of x plus 2 ஓட வேல்யூ. இப்போ நான் அதே மாதிரி f of 2க்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார்முலாவை எழுதி உங்களுக்கு நான் போடுறேன். xன்ற இடத்துல 2வை சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. 2 2s are 4, 4 plus 5 9. f of 2 ஓட வேல்யூ என்ன? 9. இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபார்முலால போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? f of x plus 2 minus f of 2 by x. இது எப்படி எழுதலாம்? நம்ம என்ன ஆன்சர் இங்க கண்டுபிடிச்சோம்? 2x plus 9. இதுக்கு பதிலா 2x plus 9 போட்டுக்கிட்டேன். நடுவில் மைனஸ் சிம்பிள் இருக்கு, அது அப்படியே மைனஸ் சிம்பிள் போட்டேன். f of 2 ஓட வேல்யூ என்ன? 9. 9 போட்டாச்சு. கீழே அப்படியே x வந்து இருக்கு. இப்போ இது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த 9 கேன்சல் ஆயிடுமா? அப்போ 2x by x மட்டும் இருக்கும். எக்ஸையும் நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் 2. இங்கே கொஸ்டின் எழுதிடலாமா? f of x plus 2 minus f of 2 by x. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு நீங்கள் காட்டியிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ.